வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, புதிய தமிழகம் கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. கூட்டணி கட்சிகளை சாஃப்டாக அப்ரோச் பண்ண மாட்டாரு இபிஎஸ், தான் எடுக்கிறது மட்டும்தான் முடிவு அப்படின்னு சர்வாதிகார மனப்பான்மையோடு நடந்துக்கிறாரு அப்படின்னு கிருஷ்ணசாமி இபிஎஸ் மேலே குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. இது சம்மந்தப்பட்ட கேள்விக்கு இபிஎஸ் ஒரு பதில் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? 10 தொகுதிகளை கேட்டாங்களாம் புதிய தமிழகம். அதுவும் கிருஷ்ணசாமி நேரடியாக வந்து எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை, இன்னொருத்தர் மூலமாக எங்களை அப்ரோச் பண்ணாங்க. முதல்ல 10 தொகுதினாங்க, பிறகு 5 தொகுதி ஃபைனல் அப்படின்னு சொன்னாங்க. 5 தொகுதியெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டோம். 5 தொகுதியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இப்போ அதன் காரணமாக எங்கள் மேலே குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிருக்காரு. 2021 தேர்தலில் 31 தொகுதிகளில் போட்டிட்டு 33,000 வாக்குகளை வாங்கியிருக்காரு. டோட்டலாக புதிய தமிழகம் டோட்டலாக 31 தொகுதிகளுக்கும் சேர்த்து 33,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. ஆனால் கேட்குறது 5 தொகுதி 10 தொகுதின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும், கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவங்களுடைய ஓட் ஷேர் அடிப்படையில் வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் தொகுதி பங்கீடு நடக்கும். இப்போ என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு அப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. இபிஎஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த அடுத்த செகண்டே பாஜக தொண்டர்கள் அதிமுகவை சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஓட் ஷேர் அடிப்படையில் தான் தொகுதி பங்கீடு நடக்கும் அப்படின்னு இபிஎஸ் சொன்னார்ல. பாஜகவுக்கு 12 விழுக்காடு ஓட் ஷேர் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிரூபித்து காமிச்சிருக்காங்க பாஜக. அந்த பாஜகவுக்கு வெறும் 27 தொகுதிகள் தான் ஒதுக்கியிருக்கீங்க. இதுதான் ஓட் ஷேர் அடிப்படையில் தொகுதி பங்கீடா அப்படின்னு பாஜக இப்போது இபிஎஸ்க்கு செக் வைக்கிறாங்க. குறிப்பாக அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு இபிஎஸ்க்கு செக் வைக்கிறாங்க. ஏன்னா கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி. 27 பாஜக தொண்டர்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இவ்வளவு கீழே இறங்கி போகணுமா பாஜக அப்படிங்கிறதான் இப்போ ஒவ்வொரு பாஜக தொண்டர்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தொகுதிகளை மாற்றி கேட்டிருக்காங்க பாஜக மேலிடம் அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஃபைனலாக எவ்வளவு தொகுதி, எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே நம்மளுக்கு தெரியும். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? எழும்பூர் தொகுதி இருக்குல்ல, திமுகவுடைய வேட்பாளராக தமிழன் பிரசன்னா அறிவிக்கப்பட்டிருக்காரு. இப்போது ஹிந்து மக்கள் கட்சியுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழன் பிரசன்னா கிறிஸ்தவ மதத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடியவர் தான் தமிழன் பிரசன்னா. அவர் எப்படி எழும்பூர் தனி தொகுதியில் போட்டியிட முடியும்? பட்டியல் சமூகத்தினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட எழும்பூர் தொகுதியில் எப்படி அவர் போட்டியிட முடியும்? அவர் ஸ்ட்ராங்காக கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணக்கூடியவர். சமீபத்தில் கூட சுப்ரீம் கோர்ட்டு ஹிந்து மதம், சீக்கிய மதம், புத்த மதத்திலிருந்து வேறு எந்த மதத்துக்கு கன்வெர்ட் ஆகியிருந்தாலும் பட்டியல் சமூக அந்த ஸ்டேட்டஸை யாரும் பயன்படுத்த முடியாது. ஒன்லி ஹிந்து மதம், சீக்கிய மதம், புத்த மதத்தினர் மட்டும்தான் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஸ்டேட்டஸை ரிசர்வேஷனெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சமீபத்தில் சொல்லியிருக்காங்க. கிறிஸ்தவ மதத்தை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணக்கூடிய தமிழன் பிரசன்னா எழும்பூர் தனி தொகுதியில் எப்படி வேட்பாளராக திமுக அறிவித்தாங்க அப்படின்னு இதற்கான விளக்கத்தை திமுக கொடுக்கணும் அப்படின்னு ஹிந்து மக்கள் கட்சி இப்போ டிமாண்டை முன் வச்சிருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது டி நகர் தொகுதியில் நடக்கக்கூடிய இஷ்யூ. திமுக டி நகர் தொகுதியில் யாரை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க தெரியுமா? திமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கோவிட் காலத்தில் இறந்து போனார் ஜே அன்பழகன். அவருடைய பையன் ராஜா அன்பழகனுக்கு சீட்டை ஒதுக்கியிருக்காங்க. இப்போது இந்த டி நகர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக யார் இருக்கிறது? ஜே அன்பழகனுடைய தம்பி ஜே கருணாநிதி அவர்கள் தான் அங்கே எம்எல்ஏவாக இருக்கார். இப்போது ஜே கருணாநிதிக்கு சீட்டு ஒதுக்கப்படலை, அண்ணன் பையன் ராஜா அன்பழகனுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் ஜே கருணாநிதி டென்ஷன் ஆயிட்டார். கட்சி பொறுப்பிலிருந்து நான் ராஜினாமா பண்ணுறேன், உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தலைமைக்கு கடிதம் எழுதிட்டார். இது சம்மந்தப்பட்ட செய்திகள் பேசு பொருளாக மாறி இருக்கு. திமுகக்குள்ளே புயலை கிளப்பியிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.